சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்களை. வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு செந்தில்வேல். தமிழக அரசியல் சூழல் விறுவிறுப்படைஞ்சிருக்கு. கூட்டணி கணக்குகள்லாம் ஒரு திசையிலும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்த சந்திப்பு, அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நட்படிப்படையான சந்திப்பு தான். அதில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அரசியல் பார்வை பார்க்கணுமா அப்படிங்கிறதுல, ஏன்னா அவரே அதை சொல்லிட்டார், வெறும் நட்படிப்பில் அவருக்கு வயது முதிர்வு, நான் வந்தேன் பார்த்தேன் அப்படின்னு. நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா இப்படி எடுத்தீங்களா? நான் உங்களுக்கு 2 சம்பவத்தை நினைவூட்டுறேன். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்கிறது. வெற்றி செய்தி வந்தவுடன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் முக்கியமான சில தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுகிறார். அதில் மரியாதைக்குரிய முதுபெரும் தோழர் ஐயா நல்லக்கண் அவர்கள், மறைந்த முதுபெரும் தோழர் ஐயா சங்கர் ஐயா, இவங்க 2 பேரும் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அவர் மிக முக்கியமாக இன்னொருத்தரை சந்தித்தார், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்போ விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இல்லை, திமுக கூட்டணியில் இல்லை. ஆனாலும் போய் நேரில் போய் என்ன செஞ்சார், வாழ்த்துக்களை பெற்று அதை பார்த்துட்டு வந்தது இருக்கு இல்லையா? அப்போ அது ஒரு பண்பு, தமிழ்நாட்டில் அந்த பண்பு இருக்குது. இல்லை, அந்த இடம் தான் மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு வந்தோம் அப்படின்னு திரு செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தா யாருமே அதை ஒரு விமர்சனமாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் போய் சந்தித்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதவாத சக்திகள் தமிழகத்தில் காலூன்றி விடக்கூடாது, பாஜகவுக்கு நீங்கள் துணை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன? இப்போ திமுக கூட்டணிக்கு அழைக்கிறாரு. அதை அவரே சொல்லிட்டாரு. திமுகவும் பாமகவும் விசிகாவும் ஓரணியில் இருக்கக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லையே, கடந்த காலத்தில் இருந்திருக்காங்களேங்கிறத அவரே கொஸ்டின் பண்ணிட்டார். யார்? செல்வ பெருந்தகை அந்த செய்தியாளர்கள் கேட்கின்ற பொழுது, ஏங்க இருக்கக்கூடாது, கடந்த காலத்தில் இருந்திருக்காங்க தானே, அதான் வட மாவட்டத்தினுடைய அமைதிக்கும் நல்லது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாரு. நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்கின்ற பொழுது, நான் இன்றைக்கு மாலை இடக்கூடிய பெருவாரியான அம்பேத்கர் சிலைகள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திறந்து வைத்ததுங்கிறார். ராமதாஸ் அவர்களை மிகுந்த கண்ணியத்தோடு புகழ்ந்து பாராட்டுகிறார். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து பாராட்டுகிறார். நான் எனக்கு ஒரே ஒருத்தம், அவருக்கு திருமணம் ஆகலைங்கிறது மட்டும்தான் வருத்தங்கிறார். ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு இந்த வாதங்கள் எல்லாம் ஒரு கூட்டணியை உறுதி செய்வது அளவிற்கு போதுமான வாதங்களா? இல்லை, ஆனால் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் போறாரு, கூட்டணி குறித்து பேசுறாருன்னா எல்லாருமே சொல்றது திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் இவர் போறாரு. விசிகாவுக்கு செக் வைக்கிறதுக்கு தான் இவங்க அங்கே அழைக்கிறாங்க அப்படின்ற அந்த வாதத்தை நிராகரிச்சிட முடியுமா? இல்லை, அந்த வாதத்தை நிராகரிக்க முடியுமாங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அந்த வாதத்தை நிராகரிக்க முடியாதபடி ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு போதுமான சான்றுகளும் வேணும்ல. ஒருத்தர் போய் பார்த்துட்டாருங்கிறதுனாலேயே இல்லை, கூட்டணி குறித்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லாமல் இவர் பேசுவாரா? இல்லை, அப்போ பாமகவை அழைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன், தேமுதிகவுக்கு கூட இதே மாதிரி வச்சு செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமாம், தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் ஏற்பீங்களான்னு செல்வ பெருந்தகிட்ட கேட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னார், வந்தால் வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை என்ன சொன்னாரு, ஆனால் கட்சி கூட்டணி தலைமை திமுக தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சரி, அங்க என்ன சொல்லிட்டாரு, வந்தால் வரவேற்போம்னே சொன்னாரு. ஆமா, இங்க அந்த அளவுக்கு கூட சொல்லல, வந்தால் வரவேற்போம் வாருங்கள் அந்த வாதத்துக்கு கூட போகல. செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், விசிகாவும் பாமகவும் ஓரணியில் இருப்பதில் சிக்கல் என்று திருமாவளவன் சொல்கிறார் என்று சொல்கிற பொழுது அப்படி இல்லைங்க. அவர் 2 சொல்றார். போயிட்டு நீங்க மதவாத சக்திகளுக்கு துணை போயிடாதீங்க, பாஜக காலூன்றி விடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த அணிக்கு போகாதீங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, இங்க வரலாமே, விசிகாவும் பாமகவும் இங்க தான் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பாமகவை கொண்டு வரக்கூடிய முயற்சியில திமுக ஈடுபட்டு இருக்கு. அப்படி ஒரு முயற்சியை திமுக எடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு செல்வ பெருந்தகை தேவையில்லை, முதலமைச்சரே நேரடியாக பேசலாம் தானே. நீங்க ஜி.கே. மணிக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நட்பு எடுத்துங்க சட்டமன்றத்துக்குள்ள. இல்ல, இது உண்மையில் பாமகவை கொண்டு வருவதற்கா இல்ல விசிகாவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துறதுக்கா? அப்படி கிடையாது. விசிகாவினுடைய உறவை பொறுத்தளவில் முதலமைச்சர் தெளிவாக ஒரு வாதம் வச்சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், பாமகவை பற்றி முதலமைச்சர் தெளிவாக பேசினார். நான் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் பாமக உங்கள் அணியில் வருமா, விசிகா வெளியேறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்ட பொழுது, இல்லை, எங்கள் கூட்டணி கதவுகள் என்ன செய்யப்பட்டு விட்டன, மூடப்பட்டு விட்டன அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறோம், ஒருமித்து இருக்கிறோம், ஓரணியில் இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு மிக தெளிவாக அந்த கேட்டை என்ன செஞ்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், விசிகாவுக்கு தான் எங்கள் அணியில் இடம், பாமகவிற்கு இடம் இல்லை அப்படிங்கிறது சிஎம்மோட. அப்புறம் எதுக்கு செல்வ பெருந்தகை? இல்லைங்க, அதுதான். நீங்க அப்போ ஏதோ ஒரு குழப்ப அரசியல் இல்லை. இப்போ நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட கேளுங்க, பாமக பாஜக கூட்டணியில் நீடிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், திருமாவளவன்ட்டே போய் கேளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் இருக்கிறது அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா என்ன சொல்லுவாரு?
என்ன சொல்லுவார் நீங்க சொல்லுங்க. மதவாத கட்சியோடு பாமக அணி சேர்ந்திருப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் திருமாவளவன் சொல்லுவார். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அப்ப திருமாவளவன் வந்து பாமக வந்து கூட்டணி கலைக்கிறார் நம்ம எடுத்துக்க முடியுமா? காங்கிரஸ் அந்த இடம் திரு செல்வ பெருந்தகை போறதுன்றது இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்கள் கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, பாமக வருமானது வதந்தின்னு சொன்னது உண்மைதான், முதல்வர் சொன்னது. ஆனா அது எப்படின்னா விசிக தனது டிமாண்டை ரொம்ப பெருசா வைக்காத போது, ஆனா இப்ப திருமாவளவன் பேசுகிற போது எங்களை நீங்க டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுக்க முடியாது, நாங்க அதிக இடங்கள் கேட்போம், இன்னும் நிறைய எல்லாம் கூட்டணி குறித்து பேசுறாருல்ல. சோ அதிக இடங்கள் கேட்கறாங்கன்றதுனால இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படி சரி, அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன பண்றது? இப்ப சரி, காங்கிரஸே தான் அதிக இடம் கேட்குது, இப்ப செல்ல பிறந்தைக்கு யாரை வச்சு செக் வைக்கிறது? உங்களுடைய கேள்வியில் இருக்கிற நியாயத்தை நான் புரிந்து கொண்டு நான் இப்படி கேட்கிறேனே, திருமாவளவனுக்கு செக் வைக்கிறதுக்காக செல்வ பிறந்தகை ஸ்டாலின் பயன்படுத்தி கொண்டார் என்றால் செல்வ பிறந்தகைக்கு செக் வைக்கிறதுக்கு இப்போ யாரை பயன்படுத்துறது? இல்லை, இப்போ நீங்கள் வந்து எல்லாம் ஒரு விமர்சகர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸை எளிதில் திரு ஸ்டாலின் அவர்கள் டீல் பண்ணிட முடியும். ஏன்னா டெல்லி தலைமைக்கு போட்டு ராகுல் காந்தியோ சோனியா காந்தி அவர்கள்ட்ட பேசினா அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம். இங்க ரொம்ப பெரிய சிக்கல்னா விசிக ஒரு நிலைப்பாடு எடுக்குது, பாஜக அல்லாத பாமக அல்லாத கூட்டணியில தான் நாங்க இருப்போம். இதே பேட்டியில் இங்கு திருமாவளவன் அவர்கள் சொல்ற போது, அப்படி ஒருவேளை பாமக வந்தா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் வெளியே போயிடுவேன், நான் தனிச்சே நிற்பேன், கேண்டிடேட் போட்டு நிற்பேன். இப்படி தெளிவா ஏன் தனித்தே நிற்கணுங்கிற இடத்துக்கு நகர்ந்தார்? நான் வேற எங்கேயும் போய் சேர மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்? வேற யாரும் என்னோட உடன்பாடா இல்லன்றது அப்படி இல்ல. நீங்க இப்படி யோசிங்க, நான் நீங்க ஒரு ஹைப்போதெட்டிக்கல் அவர் சொன்னதே அதுல இருந்து நான் எடுத்து நம்ம சும்மா பேசுவோம், நீங்க இதை கேட்கறதுனால அப்படி பேசுவோம். இப்போ ஒரு வாதத்துக்கு வச்சு பார்த்து நடக்க போறது இல்லை, ஒரு வாதத்துக்கு பாமக வருதுன்னு வச்சுக்கோங்க, திமுக அணிக்கு விசிக கண்டிப்பா வெளியேறும், ரைட்? சரி, விசிக வெளியேறிடுச்சு, அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, ஏன்னா பாஜக இருக்கு. சரி, பாஜக இருக்க அணியில விசிக போகாது, கரெக்ட் தானே? நாம் தமிழரோடு விசிகாவுக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா அவர் பேசுறது தமிழ் தேசியமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது போக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, விஜய் அவர்கள். இப்போ விஜயோட சேர்றதுல திருமாவுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கக்கூடும்? அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்றாரு, விஜயோட நான் ஏன் சேரணுங்கிறாரு. இல்ல, அந்த இடம் தான் நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு, பாமக வரக்கூடாது, பாமக இருக்கிற அணியில நான் இருக்க மாட்டேன்னு சொன்ன பிறகும் செல்வ பெருந்தகை வந்து நீங்க வாங்க 2011 நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தீங்கன்றது என்ன இல்லைங்க. அது செல்வ பெருந்தகிட்ட நீங்க அந்த கேள்வி கேட்கிற பொழுது நான் திருமா அவர்கள் விசிக திமுக கூட்டணி நீடிக்குமா இல்லையாங்கிறத ரெண்டு பேரும் முடிவு பண்ணணும். ஒன்று திமுக தலைவர் ஸ்டாலின், இன்னொன்று விசிக தலைவர் திருமாவளவன். இத செல்வ பெருந்தகை சொல்றார், அவங்க ரெண்டு பேர் தான் தீர்மானிக்கும். செல்வ பெருந்தகை தீர்மானிக்க முடியாது, ரைட்டா? காங்கிரஸ் பாமக கொண்டு வர பேச்சுவார்த்தை வந்து அதுக்குள்ள வர அப்படி வருகின்ற பொழுது ரெண்டு பேர் சொன்ன கருத்தை எடுத்து வைப்போம். விசிக தலைவர் ஒரு கருத்தை, நம்ம திருச்சியில் நடந்த ஒரு பேரணி, மத நல்லிணக்கத்திற்கான ஒரு மாபெரும் பிரம்மாண்ட பேரணியை அவர் நடத்தினார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, சீட்டெல்லாம் நாங்கள் பின்னாடி பேசிப்போம், 8 10 6 அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னாரு. எண்ணிக்கை வந்து எனக்கு கவலை இல்லை, கொள்கை முக்கியம், கொள்கை அடிப்படையிலான கூட்டணி, அதனால நாங்கள் உறுதியாக நிற்கிறோம்னு அவர் சொன்னார். இதை திருப்பி 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 அவர் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறார், பதிவு சொல்றார். எனக்கு சீட்டு முக்கியம் இல்லைங்கிறார். இன்னைக்கு சொல்றாரு, என்னை யாரும் விலைக்கு வாங்க முடியாதுங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க இதை காட்டி அதை காட்டி கூட்டணி அமைச்சரவை சீட்டு பேரம் அதை காட்டி என்ன செய்ய முடியாது, எனக்கு என்னை விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்ற அவருக்கு எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் தர வேண்டும் கேட்குற உரிமையும் இருக்கு. கூடுதலான சீட்டு கேட்குற உரிமை அவருக்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குது, மதிமுக இருக்குது, எல்லாருக்கும் தான் இருக்குது. அவங்க கேட்பாங்க, கூட்டணி கட்சியாக திமுக என்ன செய்யும், கூட்டணி தலைமையாக என்னென்ன பண்ண முடியும், யாருக்கு எவ்வளோ கொடுக்க முடியும், அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, எந்த தொகுதி அவங்களுக்கு ஒதுக்குனா வெற்றி வாய்ப்பு இருக்கும், இதை அவங்க அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய இயந்திரம்னு வைங்க. இது வழக்கமாக நடக்கிற நீங்க சொன்ன இடம் தான். இந்த அளவிற்கு கொள்கைக்காக கடந்த முறையே ஏன் உடனடியா நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னு கூட விசிக தலைவரை கேட்டாங்க, யாருக்கெல்லாம் ஒத்துருக்க கூடாதுன்னு கட்சிக்குள்ளேயே ஆட்கள் கேட்டாங்க, வெளியில கேட்டாங்க. சீமான் கேட்டார் நீங்க ஏன் யாருக்கு கையெழுத்து போட்டீங்கன்னு சீமான் கேட்டார். அப்ப அவர் வந்து சொன்னாரு, இது கொள்கைக்காக, கொள்கைக்கான கூட்டணி. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, அப்படி கொள்கைக்காக ஒருத்தர் உள்ளுக்கு இருக்கிறப்ப திரு செல்வ பெருந்தகை அனுப்பி பாமகவுக்கு செல்வ பெருந்தகை அனுப்பி இல்ல, செல்வ பெருந்தகை ஸ்டாலின் தான் அனுப்பினார்னு திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தா கூட நம்ம அதை பத்தி பேசலாம். திருமாவளவன் அப்படி சொன்னாரு. பட் அன்புமணி அவர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அன்புமணியினுடைய சந்தேகத்திற்கு டாக்டர் ராமதாஸே பதில் சொல்லிட்டாரு, அபாண்டமான குற்றச்சாட்டுட்டாரு. ஆனா அவர் சொல்றாரு வந்து திமுக இப்ப எதற்காக இவர்கள்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களை புகழ்றாங்க, இப்ப புகழ்ற அத்தனை பேருமே சொல்றேன். அத்தனை பேர் தான் யாரெல்லாம்?
செல்வ பெருந்தகை அவர்களை சொல்றாரு. அவர் இன்னொருத்தர் சொன்னாரு, முக்கியமா விசிகாவையும் சொல்றாரு, திருமாவளவனே சொன்னாரு, சேர்த்தான் சொல்றாரு. அப்ப திருமாவளவனும் பாமகவும் ஒண்ணு சேர போறாங்களா? ஆனா இதுக்கு அவர் சொல்வது திமுக தான் சூழ்ச்சி செய்யுது, இல்லைங்க, பாமகவை உடைக்க பாக்குது. அப்படி பாமக உடைக்க பாக்குதுன்னா ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இது அபாண்டமான குற்றச்சாட்டு, இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இன்னொரு வார்த்தை, கடுமையான ஒரு வார்த்தை பயன்படுத்தி சொன்னார், அந்த மாதிரியான குற்றச்சாட்டு அப்படின்னாரு. உங்கள் வீட்டிற்குள் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கான காரணம் என்ன என்பது வேறு, அது 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 வேற. அதை நம்ம இந்த நேர்காணலில் அது பேச முடியாது, பேசக்கூடாது, நான் பேச விரும்பலை. அது வேற பிரச்சனை, அது போயிட்டு இருக்குது. ஒரு வாதத்துக்கு வர்றேன், ஒரு வாதத்துக்கு திமுக பாமக உடைக்க நினைக்கிறதுன்னு வச்சுப்போம். நீங்க எதுக்கு இடம் கொடுக்குறீங்க? நீங்க இடம் கொடுக்குறீங்க? இல்ல, இந்த சிக்கலை உட்கட்சி முரணை இன்னொரு கட்சி பயன்படுத்த நினைக்கிறது இருக்குல்ல. இல்லைங்க, அதை ஏன் நீங்க பயன்படுத்த நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக அப்படி நினைக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏன் இடம் கொடுக்குறீங்க? உங்க அப்பா தானே கட்சியோட தலைவர் தானே, இந்த கட்சியை நிறுவியவர் தானே, நிறுவனர் தானே. அவர் அப்போ இது யாரை இழிவுபடுத்துறது தெரியுமா? மரியாதைக்குரிய மருத்துவரையா ராமதாஸ் அவர்களை இழிவுபடுத்துறது அன்புமணியினுடைய ஸ்டேட்மெண்ட். அதாவது முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர், அவருடைய செயல்பாடுகளில் நமக்கு விமர்சனம் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன், அவரை திமுகவால் எளிதில் ஏமாற்றிட முடியும். திமுக அவரை கையில் எடுத்து மகனுக்கு எதிராகவே இவ்வளவு கடுமையாக பேச வைக்கக்கூடிய அளவிற்கு எந்த புரிதலுமற்றவரா ராமதாஸ்? ஆனா அவர் இன்னொரு அரசியல் தெளிவற்றவரா ராமதாஸ்? இன்னொரு இடம் வைக்கிறார். ஒரு 5 ஆண்டுகளா மருத்துவர் வயது மூப்பின் காரணமாக சரியில்லைன்னு நம்ம அதுக்குள்ள ரொம்ப போறது இல்லைங்க. ஆனா அன்புமணி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது அத்தனையும் செய்யறது திமுக தான். சரி, அப்போ திமுக இதை பயன்படுத்த நினைக்குது. இப்போ இந்த ரெண்டுல ஏதாவது உண்மையா இருக்கணும். உங்க வாதத்துக்கு வரேன். இப்போ திமுக பாமக என்ன செய்ய நினைக்குது? உடைக்க நினைக்குது, பலவீனப்படுத்த நினைக்குது. அந்த வாதம் உண்மை என்றால் பலவீனப்படுத்த நினைக்கிற பாமகவை எதுக்கு கூட்டணிக்கு கூப்பிடணும்? திமுக செல்லுபிறந்து எதுக்கு அனுப்பணும்? நீங்க தான் திமுக பலவீனப்படுத்தணும், பாமக பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. பாமக உடையணும் தானே ஆசைப்படுறீங்க. உடைஞ்சி பலவீனமாகி ஒண்ணுமில்லாத ஒரு கட்சியை கூப்பிட்டு நல்லா இருக்கிற ஒரு கூட்டணியை சிதைச்சி விசிக வெளியே அனுப்பி பாமக சிதைச்சி பாமக உடைஞ்சு போன பாமகவோட கூட்டணி வைக்கிற ஸ்டாலின் விரும்புவாரா? ஏதாவது குறைஞ்ச இந்த அழைப்பே பலவீனப்படுத்துற தந்திரம் இல்லைங்க. நீங்க திரு ராமதாஸ் அவர்கள் இந்த அழைப்பு சண்டை வந்ததுக்கு அப்புறம் அழைச்சாங்களா, சண்டைக்கு முன்னாடி அழைச்சாங்க? இந்த அழைப்பால சண்டை வந்துச்சா, சண்டைக்கு அப்புறம் தான். அப்புறம் சண்டைக்கு இந்த அழைப்பு காரணம் இல்ல, முதல்ல அதை விட்டுருவோம். இந்த அழைப்புக்கும் சண்டைக்கும் காரணம் இல்லை, அது தனி. இப்ப என்னோட கேள்வி, சண்டைக்கு திமுக தான் காரணம்னா திமுக ஏங்க பாமக கூப்பிடணும்? ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும் இந்த ரெண்டுல. அப்ப இது திரு செல்வ பெருந்தகை போனதுனால வந்த சிக்கல் தானே. இவர் மரியாதையா போய் மரியாதை நிமித்தமா நாங்க சந்திச்சோங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அது செல்வ பெருந்தகையுடைய பார்வை. அவர் கூட்டணி குறித்து ஒருவேளை திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் விசிகாவுக்குமான முரண் இதுல வெளிப்பட்டுருச்சு, அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு பார்வையும் எழுதுறாங்க, தெரியல. அப்படி கூட எடுக்கலாம், அப்படி கூட பேசலாம். ஆனா செல்வ பெருந்தகை பொறுத்தவரை அவர் அப்படியும் ஒரு கூட்டணி, ஒரு ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய கூட்டணியை பத்தி அப்படி சிதைத்து அவருக்குமே பலவீனம் தானே, காங்கிரஸுக்கும் பலவீனம். அது விரும்ப மாட்டார். செல்வ பெருந்தகையோட பார்வை என்னவா இருக்கும்? அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர். பாஜக எந்த இடத்திலும் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல காங்கிரஸ் தலைவராக அவர் உறுதியாக இருப்பார். அப்போ பாமக வலிமையான ஒரு கட்சி தான், 5 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி பாஜகவோடு கூட்டணியில் இருந்தால் பாஜகவிற்கு அது வலு சேர்க்கக்கூடும். ஒன்று. இன்னொன்று, பாஜக மதவாத கட்சிங்கிறது காங்கிரஸுடைய பார்வை. ஒரு மதவாத கட்சியோடு நீங்க எங்க கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவர் பேசணும், அப்படித்தான் பேசுவார். ஆனா அதை கேட்பதாலேயே பாமக இங்க வருமா, இங்க வர்றதுக்கு விசிக தயாரா இருக்குதா? அப்ப விசிக விரும்பல அப்படின்னு சொன்னா அதை திமுக விசிக விரும்பாத ஒன்றை செயல்படுத்துவதற்கு திமுக தயாரா இருக்குமா? இந்த மாதிரி பல கேள்வி இல்லை. இப்ப நீங்க இப்படி எடுங்களேன், திருமாவளவனும் நிறைய விமர்சனங்கள் என்ன செய்யறாரு, கூட்டணி சார்ந்து சில இடங்களை வைக்கிறாரு. இது இன்னைக்கு நேரத்தை வைக்கிறாரு, தொடர்ச்சியாக வைக்கிற ஒரு திமுக கூட்டணி வெளியேறிட்டாரா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியாக என்ன செய்யுது, பல குற்றச்சாட்டுகளை ஆட்சி நிர்வாகத்தின் மீது வைக்குது, கூட்டணி கட்சியாக திமுகவின் மீது வைக்கிறது. வெளியேறி போய் அதிமுக சேர்ந்துருவாங்களா? இல்லை, இந்த பேர வலிமையை குறைக்கிறதுக்காக இந்த விளையாட்டு விளையாடுறாங்க. பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்காக அவர்கள் கேட்கிறார்கள் நினைக்கிறீங்களா நீங்க? இந்த பிரச்சனை எல்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி திமுக மீது விமர்சனம் வைப்பது பேர வலிமையை கூட்டிக் கொள்வதற்காக இல்லபடிய மக்கள் பிரச்சனை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடந்த முறை பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்க குறைச்சு வாங்கிட்டோம் இடங்களை, இந்த முறை எல்லாருமே இரட்டை இலக்கம்ன்ற இடத்தை நோக்கி கேட்கறாங்க. அது ஜனநாயக உரிமை. அந்த இடத்துல ஒரு கடிவாளம் போடுற மாதிரி எங்களுக்கு மதிமுகவா எங்களுக்கு தேமுதிக ஆப்ஷன் இருக்கு, கம்யூனிஸ்டுகளா தேமுதிக ஆப்ஷன் இருக்கு, விசிகாவா
எங்களுக்கு பாமக ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கான முயற்சி அது. அப்படி அவர் நினைக்கல. அப்படி நினைத்திருந்தால் இதற்கு முன்பே அந்த கூட்டணியில் என்ன செய்ய முடியும்? நீங்க நாடாளுமன்ற தேர்தல் இப்ப இத்தனை தேர்தல் கலைஞ்சு வச்சுல, நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயே திமுகவோடும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அந்த பக்கம் அதிமுகவோடும் பாஜகவோடும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. வண்டலூர்ல பிரதமர் மோடி வந்து இறங்குற வரைக்கும் விஜயகாந்த் கன்ஃபார்ம் ஆகல, விஜயகாந்த் கட்டோட்ட வைக்கிறதா எடுக்கிறதான்னு தெரியாம கீழே வச்சிருந்தாங்க. அப்படிலாம் நடந்துச்சு. அன்னைக்கு திமுக வந்து அதை எந்த இடத்துல என்ன செய்யல, என்கரேஜ் பண்ணல தானே. இந்த கூட்டணியை தக்க வைக்க தான் இருக்கு. திமுக பொறுத்தவரை இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். கூடுதல் இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதால் தாங்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள் குறைந்து விடக்கூடாது என்பதில் திமுக கவனமாக இருக்கும். அவங்களும் கவனமாக இருப்பாங்க. கூடுதல் இடங்களை நிச்சயமாக கேட்டு பெற வேண்டும் என்பதில் கூட்டணி கட்சிகளும் கவனமாக இருப்பார்கள். இது ஒரு இதனாலேயே உடைஞ்சிரும், இதை வந்து டேக்கிள் பண்ண முடியாது. இது அப்படி உடையாது. இது வந்து இதுல மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் நீங்க பாருங்க. நான் ரொம்ப யதார்த்த அரசியலேருந்து பேசுறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளாலேயோ விசிகாவாலேயோ மதிமுகவாலேயோ அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற முடியாது. ஒருவேளை பாஜகவை விட்டு அதிமுக வந்தா அதிமுக விஜய்ன்ற ஆப்ஷனை யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த கட்சிகளுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு யூகம் தான், அதான் கற்பனையாக வந்து நம்ம வந்து எதை வேணா எடுத்துக்கலாம். அதிமுக விஜயும் கூட்டணி, ஆமா, அது ஒரு வலுவான கூட்டணி, நிச்சயமா வலுவான கூட்டணி. அதில் எனக்கு மாற்று கருத்துல நானே உறுதியா சொல்றேன். அதிமுகவும் விஜயும் மட்டுமே இணைந்தால் கூட வலுவான கூட்டணி தான். மற்ற கட்சிகள் இணையாவிட்டால் கூட அது வலுவான கூட்டணியா இருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய், எடப்பாடி பழனிசாமி என்ன இருப்பாரு? இபிஎஸ் அவர்களே முதல்வர் வேட்பாளரா, அதுக்கு விஜய் ஒத்துப்பாரா? விஜய் துணை முதல்வரா, அதுக்கு எப்படி விஜய் ஒத்துப்பாரு? ஒத்துக்க மாட்டாருன்றீங்க. எப்படிங்க ஒத்துப்பாரு? அதுக்கு எதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கணும்? நீங்க முதல் தேர்தலே எப்படி ஒருத்தர் அதுக்கு ஒத்துப்பாரு? கோவையில் விஜய் அவர்கள் பேசுறப்ப எல்லாரும் கவனிக்க தவறிய ஒரு இடம்ன்றது, திமுக அரசை வீழ்த்த நான் எந்த எல்லை வரைக்கும் போவேன்றத ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம புரிஞ்சுக்க இல்லைங்க. அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ போக மாட்டாங்க. சரி, நான் இப்படி சொல்றேன். நான் இப்படி சும்மா நான் சொல்றேன்னு வைங்க, நான் வந்து எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க தயாரா இருந்தா நான் வந்து அதிமுக கூட்டணியில் சேர்றேன்னு சும்மா சொல்றேன்னு வைங்க, என்ன கொடுத்துருவாரு எடப்பாடி பழனிசாமி? ஏன்? விஜய் பெரிய சக்தி தானே. இல்லைங்க, அதை நான் ஒத்துக்கிறேங்க. அவர் பெரிய நடிகர், அவருக்கு வந்து பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, அதெல்லாம் ரைட்டு. நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதமாக ஏதாவது கண்ணு முன்னாடி இருக்கா? என்ன இருக்கு? நிரூபிக்கவே படாத ஒரு வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய கட்சி எனக்கு துணை முதலமைச்சரை கொண்டா, முதலமைச்சரை கொண்டா, எனக்கு இத்தனை சீட்டை கொண்டா, அத்தனை சீட்டை கொண்டான்னா எப்படிங்க எந்த கட்சிங்க கொடுக்கும்? யதார்த்த கள அரசியல்ல அது சிக்கலை ஏற்படுத்தும். முதல்ல நீங்க என்ன செய்வாங்க? எல்லா அரசியல் கட்சியுமே என்ன செய்வாங்க? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஒரு தேர்தலுக்கு நீ வா, நம்பர் எவ்வளவு வாக்கு நம்பர் என்ன நீ ப்ரூவ் பண்ணு. அடுத்த எலெக்ஷன்ல என்ன செய்யலாம்? ஒருவேளை அடுத்த தேர்தலில் விஜய் அதிமுக விட இந்த தேர்தலில் அதிக வாக்கு சதவீதத்தை வைத்திருந்தால் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக கூட போலாம், ஆச்சரியம் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் சொல்லுவது வந்து அதிமுக தாவேக ஆப்ஷன் வந்து நடைமுறைக்கு எப்படி வரும்? வராதுன்றீங்க. அப்போ அங்கே பாஜக தான் இப்போ இவங்களுக்கான ஆப்ஷன்ற இடம் கிடையாது, க்ளோஸ். ஸோ இதுதாங்க கூட்டணி. இதை வந்து நான் நம்முடைய நேர்பட பேசல ஏற்கனவே இதை நான் சொல்லியிருந்தேன். பல யதார்த்தத்தில் பல கணக்குகள் சொன்னீங்க, இது இப்படி தான் நகரும், இன்னொரு இடம்ன்றது இதை தாண்டி கூட்டணி கணக்கை தாண்டி இன்றைக்கு எல்லாரும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாங்க, பாராட்டுறாங்க. திரு ரவிக்குமார் அவர்கள் பாராட்டி பதிவு போட்டிருந்தாங்க. சனாதன சக்திகள் இங்கே வராமல் தடுத்ததில் பாமகவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. யார் சொன்னா? ரவிக்குமார் அவர்களே சொல்லி. விசிகாவும் பாமகவும் கூட்டணி சொல்லிடுவீங்களா? இல்லை, அதை நோக்கி தான் நான். ஆனால் எங்களுக்கு வேற சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொன்னது வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார். அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி விசிகாவுக்கு இருந்தது. பிற எல்லா சாதிய தலைவர்களையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய சாதியவாதத்துக்கு இங்கே வித்துட்டார். அது எங்களுக்கு ஒரு மனக்கசப்பை தருது அப்படின்னு. இன்னைக்கு பலருமே வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து இதை மறந்துட்டு பேசுறாங்க, அழைப்பு விடுக்கிறாங்க, இது தவறு அப்படின்னு சொல்லப்படுது. திமுக வந்து ஒருவேளை அப்படி நிகழ்ந்தால் கூட பாமக உள்ள கொண்டு வரவே கூடாது, அது மிகப்பெரிய தவறு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க பார்வையில் அவங்களுடைய பார்வை சரியானது. அவங்களுடைய இடத்துலேருந்து பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அவருடைய பார்வை மிகச் சரியானது. திமுகவும் அப்படி யோசிக்குமா? இல்லை, திமுக யோசிக்குமாங்கிறதே நமக்கு தெரியல. ஏன்னா திமுக இந்த இடத்துல இன்னுமே எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லவே இல்லையே. திமுக ஏதாவது இதை பற்றி இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசுறது எல்லாமே யூகம் தான். திமுக பொறுத்த வரைக்கும் திமுக பார்வையில எதுவுமே அவங்க பேசவே இல்லை. அப்ப நம்ம ரெண்டு விதமான பார்வைக்கிறோம். விசிகாவை, பாமகவை, காங்கிரஸை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் மூவரும் பேசிய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம வாதம் பேசுறோம்.
திமுகவை பற்றிய வாதம் வருகின்ற பொழுது யூகத்தின் ரிப்பீட் மட்டுமே தான் வச்சுட்டு இருக்கிறோம். ஆமா இல்லையா? அப்போ அது உங்கள் பார்வையில் அந்த என்னுடைய கேட்கிறேன், திமுக எப்படி யோசிக்கும்ன்றத கேட்கிறேன். இல்லைங்க, திமுக பொறுத்தவரை 2 விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. ஒரு சமூக நீதிக்கான திட்டங்கள், சமூக நீதிக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான அரசு அப்படிங்கிறதுலையும், ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கான அரசு அப்படிங்கிறதுலையும், அதற்கான திட்டங்கள் என்பதிலும் இந்த அரசு மிக மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் இருக்கிறது. அதனால தான் விபி சிங்க்கு சிலை திறந்ததிலிருந்து பல விடயங்களை நம்ம எடுத்து காட்ட முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது விசிக இந்த கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்பதில் திமுக மிக உறுதியாக இருக்கும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை, அதில் ஒரு விழுக்காடு கூட மாற்றுக்கருத்து இல்லை. விசிகவும் அதில் உறுதியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சீர்கிட்டே இருக்கணும், கொத்திடக்கூடாது. அதுதான் கேம். அப்படிதான் யதார்த்தத்தில் அப்படிதான் ரெண்டு தரப்பும் அப்படிதான், 2 தரப்பு சீறிக்கிட்டே இருக்கணும். இதுல ஏதேனும் ஒரு தரப்பு கொத்திடுச்சுன்னு வைங்க, 2 தரப்புக்கும் ஆபத்து. அப்படி கொத்துனதுனால ஆபத்துங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆதவர்ஜுனா, நீங்க அவர் சீர்ற வரைக்கும் திரும்ப விட்டுட்டே இருந்திருப்பாரு. அவர் அந்த கோட்டை தாண்டினாரு. நீங்க ஏன் அவர் வெளியில் அனுப்புனாரு? அவர் என்ன கேட்டார்? இன்னைக்கு திரும்ப கேட்குற இதே டிமாண்டை தானே அவர் கேட்டார். அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க ஊடகவாதங்களை. அவர் ஏன் வெளியேற்றப்பட்டார்? அவர் வெளிப்படையா திமுக தலைமையை பேச ஆரம்பிச்சார். அதுதான் காரணம். அப்போ விசிக அதை விரும்பல. அப்போ விசிக அதை விரும்பல. அப்போ விசிகாவை பொறுத்தளவில் தங்களுக்கான உரிமைகள் வேண்டும், எஸ். தங்களுக்கான கூடுதல் இடங்கள் வேண்டும், எஸ். அது வேறு. அதே சமயத்தில் அதற்காக நான் இந்த கூட்டணி விட்டுட்டு நினைச்ச போறதில்ல, போறது. ஏன்னா இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு சமூக நீதிக்கான கூட்டணி அப்படிங்கிற புரிதல் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்கிறது. அதே தான் யாருக்கு? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த புரிதல் இருக்கிறது. இது இன்னைக்கு அந்த புரிதல் இருக்குன்றீங்க. ஆனால் திரு வைகை செல்வன் அவர்கள் திருமாவளவன் அவர்களை பார்த்துட்டு திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்துருச்சுன்றார். திரு எல் முருகன் அவர்கள் எனக்கு கொடுத்த பேட்டியிலேயே நாங்க ஒரு தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வெளிப்படையாகவே சொல்றாரு. இந்த முறை இந்த கூட்டணி அப்படியே இருக்காதுன்றத தொடர்ந்து எல்லாரும் பேசிட்டே இருக்கிறது எப்படி? நீங்க சொன்ன வார்த்தை தான். தொடர்ந்து 7 வருடமாக பேசிட்டு இருக்காங்க. அதான் காமெடி. இதுல பாருங்க, நீங்க உடையுதா இல்லையா பாருங்க. இந்த கடைசி வெள்ளிக்கு பாருங்க, இந்த ஆடி வெள்ளி வரட்டும், ஆடி போய் ஆவணி வந்தா டாப் ஆவர் வாங்குற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. எல்முருகன் உங்களுக்கு கொடுத்த பேட்டில் என்ன சொன்னாரு? ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி எங்க கூட்டணிக்கு வரும், வந்துட்டாங்களா? இப்ப பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். எப்ப எவ்வளவு நாளா பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? நீங்க அந்த கேள்வியோட இந்த தேர்தலுக்கு பிறகு அவரை கண்டிப்பா ஒரு நேர்காணல் செய்யுங்க. நீங்க சொன்னீங்களே அவங்க யாரும் வரலையே சார், நீங்க அந்த கேள்வியோட கேளுங்க. இது எதுவுமே நடக்காதுன்றீங்க. யார் வருவாங்க? நீங்க வைகோ வர போறாரா? அவர் பேட்டி கொடுத்த அடுத்த நாள் வைகோ மிக கடுமையாக பாஜக விமர்சித்தார். நேற்று கூட நிலைப்பாடு. இதுல ஒரு இடம் தான் நீங்க சொல்றீங்க இந்த கூட்டணி அப்படியே இருக்கும்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, கொள்கை பாஜக எதிர்ப்புன்றதுல இவர்கள் சமரசம் செய்து கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு. ஆனால் இதை தாண்டி இப்போ தொடர்ச்சியாக இருக்கா 2017 இந்த கூட்டணி பயணிக்குது. கூடுதலாக தான் கட்சிகள்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த ஷீட் ஷேரிங்ன்றத விட 2019 அந்த விமர்சனம் இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மாதிரிலாம் டீல் பண்ண முடியாது, இந்த கூட்டணி உடஞ்சிரும்லாம் சொன்னாங்க. ரொம்ப சாதுர்த்தியமாக பண்ணாங்க. தாங்க வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்து தாங்க சவாலான தொகுதிகள்லாம் எடுத்துடலாம். ஆனா இந்த முறை எல்லாரும் இரட்டை இலக்கம் கேட்குறாங்க. நீங்க எண்ணிக்கையை குறைச்சா நீங்களே கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொண்ட மாதிரியான ஒரு தன்மையும் இருக்கு. இப்ப மக்கள் நீதி மையம் எல்லாம் வந்துருக்கு. இந்த ஷீட் ஷேரிங் இந்த 2026ன்றது திரு ஸ்டாலின் அவர்களுக்கான அவங்க கூட்டணி தலைமைத்துவத்திற்கான ஒரு சவாலான தேர்தல்னு பார்க்கலாமா? அரசியல்வாதிகளுக்கு டெய்லியே சேலஞ்சான நாள் தான், நாட் ஒன்லி எலெக்ஷன். அதில் நிச்சயமாக எலெக்ஷன் கூடுதல் சேலஞ்ச். நிச்சயமாக 2026 திமுகவிற்கு கூடுதல் சேலஞ்சு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் நான் பலமுறை சொன்ன மாதிரி விஜய் அவருடைய வருகை. அது மைனாரிட்டி ஓட்டை எந்த அளவுக்கு அவர் எடுக்க போறாருங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட். ஏராளமான திட்டங்களை பெண்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த அரசு கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களினுடைய பலனை அந்த பெண்களும் மாணவ மாணவிகளும் உணர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்கணும். அவங்க வாக்களிப்பார்களா அப்படிங்கிறது அடுத்த சேலஞ்ச். கரெக்ட். ஸோ இதெல்லாம் திமுக நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச். அதனால தான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒன்றை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர். அவங்க எல்லாத்தையும் ஓரணியில் திரட்டி அந்த வாக்குகளை பூத்துக்கு வரை கொண்டு போட வைக்கிற வேலை சவால் இருக்குது. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி ஷீட் ஷேரிங், அது ஒரு பெரிய சவால். ஆனால் அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பாருங்கள், அதிமுகவுக்கு என்ன சவால் அப்படின்னு. இப்போ திமுக யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அவ்வளோ நேரம். அதே அதிமுக அணியில் எப்படி பேசுகிறோன்னா பாஜக உங்களுக்கு எத்தனை சீட்டு தருவாங்கிற இடத்துக்கு போயிடுச்சு பேச்சு. யாருக்கு? பாஜக அதிமுக எத்தனை சீட்டு தரும்?
அது பாஜக எத்தனை இடத்துல போட்டியிடுவதற்கு முடிவு செய்திருக்கிறது? பாஜக போட்டியிட முடிவு செய்திருப்பதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? இது எப்படியான விவாதம் இது? நேற்று தான் இபிஎஸ் அவர்கள் அதுக்கெல்லாம் சேர்த்து பேச்சை பார்த்திருப்பீங்க. யாராலையும் கபலீகரம்லாம் செய்ய முடியாது, தனி பெரும்பான்மையோடு நாங்க தான் ஆட்சி. மோடி பேசின மாதிரியே இருந்துச்சு. மோடி வந்து அண்டை நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற பொழுது சீனாங்கிற பேரே உச்சரிக்க மாட்டார். இது வரைக்கும் உச்சரிச்சு எங்கேயா பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி பாஜகங்கிற பேரை எங்கேயா உச்சரிச்சாரா? கேட்டது யாருங்க? கூட்டணி அமைச்சரவைன்னு சொன்னது யாரு? அமித்ஷா. ஒரே ஒரு வார்த்தை, அமித்ஷாவின் கருத்தில் அதிமுகவிற்கு உடன்பாடு இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா நேற்று? சொல்லவே இல்லை. நாங்கள் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம். இது உலக அதிசயமா? தனித்த பெரும்பான்மையை யார் பெற்றாலும் அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இது ஒரு பெரிய அதிசயம் இல்லை. பிரச்சனை, நீங்க தனித்த பெரும்பான்மையோடு வெற்றி பெறுகிறீர்களா, தனி பெரும்பான்மை இன்றி வெற்றி பெற போகிறீர்களா அல்லது தோல்வி அடைய போகிறீர்களா என்பது தேர்தல் முடிவு. அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க அதிக எண்ணிக்கையில் போட்டியிட போறோம், அதிக எண்ணிக்கையில ஜெயிப்போம், சோ நாங்க உங்களுக்கு கூடுதலாலாம் இடங்கள் தரப்போவது இல்லை, நாங்க தான் தனித்தாட்சி. இது எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு புரிஞ்சிருக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி சார் நீங்க இப்படி தான் சொன்னீங்களான்னு கேட்டு பாருங்க. தம்பி அப்படிலாம் சொல்ற அப்படிம்பாரு. நான் சொன்னதை நீங்க ஏதாவது திருப்பி விட்றாங்க பாரு. நீங்கள் அவர் பொதுக்கூட்டம் மேடையில் பேசுகிறா, அவங்க தொண்டர் மத்தியில் பேசுகிறா, அப்படி தான் பேசி ஆகணும். அதிக இடங்கள் கொடுத்து விட மாட்டோம் அப்படின்னு இருக்கீங்க. 2.5 விழுக்காடு கூட வாக்கு வங்கி இல்லாத பாஜகவிற்கு 20 சீட்டு கொடுத்துச்சு அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில். காங்கிரஸ் 5 விழுக்காட்டிற்கு அதிகமாக வாக்கு வங்கிக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சி, அதுக்கு 25 சீட்டு கொடுத்தாரு ஸ்டாலின். நீங்கள் 20 சீட்டா 2.5 விழுக்காடு கூட இல்லாத ஒரு கட்சிக்கு 20 சீட்டு கொடுக்கறது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமையா? இப்போ 63 காங்கிரஸ் வாங்கிச்சு இல்லை? அந்த தவறு தான் திமுக வந்து அந்த தேர்தல் தோக்கடிச்சது. 63 சீட்டு வாங்கிட்டு அந்த எலெக்ஷன் என்னாச்சு? எலெக்ஷன் முடிவு என்னாச்சு? அதுலேருந்து திமுகவும் பாடம் கற்றுக்கொண்டு விட்டது, காங்கிரஸும் பாடம் கற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்குதா? மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது செல்லப்பிறந்தையோ யார் திருமாவளவனோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ மதிமுகவோ எங்கள் அணி வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் தெளிவாக இருக்காங்க, ஸ்டாலின் தான். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் என்பதை பாஜகவுடைய நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும்னு ஹெச் ராஜா சொல்றாரு. இதை பற்றி அதிமுக பேசிச்சுதா? எடப்பாடி பழனிசாமி பேசினாரா? வாயை திறக்கல. ஸோ அப்போ அந்த பக்கம் பேரலாம் நீங்கள் இந்த அணிக்கு இருக்கிற சவால் இதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சவால் இருக்கு. இதை விட பெரும் சவால் இருக்குது. நீங்கள் திமுகவால் காங்கிரஸை சமாளிக்கிறதே சவால்னா, அதிமுகவால் பாஜகவை சமாளிக்க போகிறதையும் அதிமுகவால் அமித்ஷாவை சமாளிக்க போகிறதையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது இதை விட மிகப்பெரிய சவால். ஸோ அவர் எல்லா கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் என்ன இருக்குது? பெரிய சவால் காத்திருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொரு நாளும் சவால் தான், அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு. தமிழக அரசியலினுடைய சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றிய உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு செந்தில்வேல். மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.